Yamaha RX ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க. உங்க ஸ்கூட்டர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கிராச்சஸ் இருக்கு. இல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல மீட் ஆயிடுச்சு. உங்க கிட்ட வந்து ரெடி பண்ணணும்னு நெனைச்சீங்க அப்டின்னா, நீங்க கிட் பெயிண்ட் பண்ற காஸ்ட்க்கு புது இம்போர்ட்டட் கிட்டே வந்து குடுக்குறாரு. இதுல நெறைய கலர் ஆப்ஷன்ல இருக்கு. செம்ம குவாலிட்டில உங்க வண்டி யூனிக்கா தெரியணும்னாவே நீங்க கிட் மாத்திக்கலாம். இருக்கிற கிட்ட நீங்க வந்து டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்ல இந்த புது கிட் நீங்க போட்டுக்கலாம். இல்ல நெறைய கலர்ஸ்ல இருக்கு. சார் இத பத்தி சொல்லுங்க. ஆமா. இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி அது பிளாஸ்டிக் ஓன் அவுட் ஆயிடுது, டேமேஜ் ஆயிடுது, டென்ட் ஆயிடுது. ஸோ நீங்க இதுக்குன்னு எடுத்துட்டு போய் ஸ்டிக்கரிங் பண்றீங்க, இல்ல பெயிண்டிங் பண்றீங்கன்னா, டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் ஆகுது, பிரைஸஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. ஸோ எனக்கு இன்ஸ்டன்ட்டா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வொர்க்கிங் கிளாஸு, எனக்கு வந்து ஒரு ஹால்ஃப் டே தான் டைம் இருக்கு. சண்டே மட்டும் தான் எனக்கு டைம் இருக்கு அப்டின்னீங்கன்னா, அந்த மாரி நேரத்துல வந்தீங்கன்னா, அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான். உங்களோட ஒரிஜினல் கிட்ஸ கழட்டிட்டு, இந்த கிட்ஸ தூக்கி நம்ம அதிலே ஏத்திரலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரெண்டிங்கான கலர்ஸ் தான். ஒரு 4, 5 கலர் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ நார்மல் கம்பெனியோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சட்டிலா இருக்கும். ஸோ இது போடும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஸோ இதுவுமே நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட ஒரு கலர்ஸ் இருக்கு. அத தவிர்த்து இன்னும் ஒரு 4, 5 கலர்ஸ் ஆட் ஆன் ஆயிட்டு இருக்கும். ரெகுலரா போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம என்ன அசிஸ்டன்ஸ் பண்ணணுமோ பண்ணலாம் அதுக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்க டைரக்ட்டா ஷாப்ப கேட்டு வாங்கிக்கலாம். சார் இன்கேஸ் இப்போ நீங்க இந்த ஒரு கலர் நம்மகிட்ட இருக்குன்னீங்க. வேற கலர் பிடிக்குதுன்னா எவ்வளவு நாள் சார் ஆகும் அரேஞ்ச் பண்ணி குடுக்கறதுக்கு? யூசுவலா நாங்க ஸ்டாக்ஸ் எப்பவுமே மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்போம். இஃப் இன் கேஸ் ஸ்டாக்ஸ் இல்லன்னா ஒரு 15 to 20 டேஸ் ஆகும். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மெட்டீரியல் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் இம்போர்ட்டட். அதனால தான் இந்த பெயிண்டிங் குவாலிட்டியா இருக்கட்டும், அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலா இருக்கட்டும், நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் என்ஹான்ஸ்டு வெர்ஷனா இருக்கும். ஸோ குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டு தான் இது. ஸோ ஒரு 15 to 20 டேஸ் நம்ம சோர்ஸ் பண்ணி குடுத்துடலாம் நம்ம. சார் இதோட பிரைஸ் சொல்ல முடியுமா சார் அப்ராக்ஸா? அப்ராக்ஸிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் கிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட்லி எல்லாமெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 12,000 அந்த ரேஞ்சில வந்துரும். நல்ல பிரீமியம் கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 14 to 15K அந்த ரேஞ்சில வந்துரும். ஸோ பட் சார் சொல்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பெயிண்டிங் பண்ணவே 10,000 மேல ஆகுது. இந்த மாதிரி கஸ்டமைஸா நீங்க வந்து 2, 3 கலர் சேர்த்து அடிக்கிறீங்க அப்படின்னா, ப்ளஸ் இதில ஸ்டிக்கரிங் இருக்கு உங்களுக்கு. ஆமா சார். கண்டிப்பா அந்த ரேஞ்ச் வந்துரும். அதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி புது கிட்டே வாங்கி உங்க ஏராக்ஸ்க்கு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ 5 கலர் ஆப்ஷன்ல இருக்கு. நான் என்னென்ன கலர்ன்றத இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஆட் பண்றேன். இதே மாதிரி வந்து மத்த பைக்ஸ்க்கும் வந்து ஏன்னா நான் எல்லா பைக்ஸ்க்குமே டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரெகுலரா நம்ம உங்க ஷாப்போட வீடியோ பண்ணுவோம். மொற நம்ம பேஜுக்கு வரீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷாப்போட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். சண்டேவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் டே வொர்க்கிங்ல இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏராக்ஸ் ஸ்கூட்டர் வச்சிருக்காங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இவங்க ஷாப்ல இது மட்டும் இல்லாம 50+ ஆக்சஸரீஸ் இம்போர்ட்டட் ஆக்சஸரீஸ் இருக்கு. ஃபுல் அண்ட் வீடியோ நான் யூடியூப் சேனல்ல குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.